Taste the Daily. தேர்தல் இன்னும் 6 மாதம் இருக்குது. ஒவ்வொரு கட்சிகளும் மக்களை சந்திக்கிறதுக்கு புறப்பட்டுட்டாங்க, மக்களை சந்திச்சுட்டு வராங்க. ஆனால் அந்த தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்குது, மக்களோட ஆதரவு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்றைக்கி இருக்க தேர்தல் களம் இப்போ இருக்க சூழல் எப்படி இருக்குது? தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரும் மறுக்க முடியாத உண்மை. இந்தியாவில் 7வது பெரிய கட்சி, அதுவும் மறுக்க முடியாத உண்மை. 2016 தனித்தே நின்று ஏறக்குறைய மிகப்பெரிய அறுதி பெரும்பான்மையை பெற்று 44.5% வாக்குகளை பெற்று எதிரிகள் என் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை தெரியவில்லை என்று சொன்ன இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கம் இனிமேல் எழுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னபோது 2001 மறைந்த தலைவர் ஜி.கே. மூப்பனார், அன்றைக்கு இருந்த வைகோ, இன்றைக்கு இருக்கிற வைகோ கிடையாது, அன்றைக்கு இருந்த வைகோ அப்படி கம்யூனிஸ்ட் பேரியக்கங்களை கொண்டு அன்றைக்கு மிகப்பெரிய கூட்டணியை வடிவமைத்து ஏறக்குறைய 147 தொகுதிகளில் நின்று 141 தொகுதியில் வெற்றி பெற்று 6 தொகுதியில் மட்டும்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றது. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 15 தொகுதியில், திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய அவங்களுடைய கூட்டணி 15 தொகுதியில் தான் தமிழகத்தில் வெற்றி பெற்றுச்சுங்கிற ஒரு வரலாற்று சாதனையை உருவாக்கி காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதை போல அது கடந்த கால வரலாறு, அது அந்த வரலாற்றையே மாற்றி புரட்டி போடுகின்ற அளவிற்கு இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே அமைந்திருக்கிற இந்த கூட்டணி தற்போதுங்கிறது ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடியார் அவர்கள் நேற்றையோடு சேர்த்து 50வது நாள் 151வது தொகுதியாக பல்லடம் தொகுதியை முடித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய கோடிக்கணக்கான மக்களை சந்தித்து மிகப்பெரிய மக்கள் வெள்ளத்திலே நீந்தி கொண்டிருக்கின்றார். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் திரைத்துறை என்ற பிரபலத்திலிருந்து வந்தவர்கள். ஆனால் எடப்பாடியார் நம்மில் ஒருவர், நமக்கான ஒருவர் என்ற அடிப்படையில் மக்கள் கூடுகின்ற கூட்டம் நமக்கு பிரமிப்பை மூட்டுகிறது. ஏன்னா எங்களுடைய நாகப்பட்டினம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் அவர்கள் தலைமையில் நாங்கள் அந்த பகுதியில் கீழையூர், கீழ்வேலூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம் அந்த தொகுதியெல்லாம் சுற்றி நான் வந்துகிட்டு இருக்கிற போது அவங்கள்ட்ட உண்மையாகவே கூட்டம் அண்ணன்ட்ட கேட்டேன், அவங்க முன்னாள் அமைச்சர்கிட்ட, இவ்வளவு கூட்டம் எங்கிருந்து வருகிறதுன்னு. உண்மையாக தம்பி, நான் பொய் சொல்ல வரல, பொதுமக்கள் வருகிறார்கள், நான் ஏதோ நம்ம கட்சிக்காக நான் சொல்ல வரல, ஏன்னா இல்லைன்னா இவ்வளவு கூட்டத்தை கட்டமைக்க முடியாது என்ன நிச்சயமாக இல்ல. அப்படின்னா சார், அப்ப ஏன் அதிமுகவை நோக்கி மக்கள் இப்படி தன்னெழுச்சியா வராங்க? அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் துடைத்து தூர எறியப்பட வேண்டும் என்று தமிழகத்து மக்கள் எல்லாருமே தயாராகி விட்டார்கள்ங்கிறதான். பொதுமக்கள் வர்றாங்க ஒரு தலைவருடைய கூட்டத்துக்குன்னா. ஏன்னா எடப்பாடியார் அவர்களுடைய ப்ரோக்ராமை 2019 கஜா புயல் வந்தபோது அங்கே வேதாரண்யம் பகுதி, எங்களுடைய பகுதி தான் பாதிக்கப்பட்டது. அப்போ நான் மாற்று இயக்கத்தில் இருந்தேன். அப்போ அந்த பகுதி வழியாக எடப்பாடியார் அவர்கள் கடந்து செல்லுகின்ற போது இருந்த கூட்டம்னு சொல்லிக்க முடியாது, ஒரு சில நபர்கள் தான் நின்னாங்க. இன்னைக்கு அவருக்கு கூடுகின்ற அபரிமிதமாக கூடுகின்ற கூட்டத்தை பார்க்குற போது எமர்ஜ்டு லீடர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் திரள்றாங்க மக்கள்ங்கிறது ஒரு கருத்து. அடுத்ததாக ஏதோ ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்போ, ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்போ இருந்த பாரதிய ஜனதா இன்றைக்கு கிடையாது. அமித்ஷா அவர்கள் சென்ற வாரம் வந்தபோது திருநெல்வேலியில் நடைபெற்ற பூத் கமிட்டி மாநாடுங்கிறது அங்கே இருக்கிற 5 மாவட்டத்திற்கு மட்டும் நடந்தது. அதற்கு மட்டும் கூடிய பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடைய கூட்டத்திலே லட்சக்கணக்கான கூட்டம், பொதுமக்களுடைய கூட்டம் கிடையாது. பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள்னா அந்த டை போட்டுட்டு வருவாங்க, அவங்க பொறுப்பாளராக இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெனரல் பப்ளிக், கட்சியினுடைய பொதுவானவர்கள் அங்கே உள்ள அனுமதிக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே அங்கே லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள் என்றால் இவர்கள் நினைப்பது போல, திராவிட முன்னேற்ற கழகம் நினைப்பது போல பாரதிய ஜனதாவும் இன்றைக்கு ஏதோ 5 ஆண்டுகளுக்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பாரதிய ஜனதா கிடையாது. ஓகே சார். ஆனா எதிர்த்தரப்பு சொல்றது என்ன, கூட்டம் கூடலாம் ஆனா அது வாக்கா மாறுமா அப்படிங்கறது ஒரு கேள்வி. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சுற்றுப்பயணம் போயிருக்காரு, அதே போல துணை முதலமைச்சரும் இப்ப சந்திக்கிறதுக்கு கிளம்பி இருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் கிளம்பும் போது ஒவ்வொரு கட்சிகளுமே கூட்டம் கூட தானே செய்யும். அப்ப கூடுற கூட்டம் எல்லாம் வாக்குகளா மாறும், நம்ம எந்த அடிப்படையில சொல்ல முடியும்? அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்துல அண்ணன் விஜயகுமார் அவர்கள்ட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். அண்ணன் வேட்டவளம் மணிகண்டன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஏறக்குறைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆணைக்கிணங்க ஏறக்குறைய 6 to 7 லட்சம் பேரை கூட்டி காட்டுவார். உழவர் உழைப்பாளர் கட்சின்னு ஒரு கட்சி வச்சிருந்தாரு, கூட்டி காட்டுவார். அதனால கூட்டத்தை காட்டுவதை பற்றி நாங்கள் சொல்ல வரலை. ஆனால் இன்றைக்கு எடப்பாடியார் ஒரு எமர்ஜென்சி லீடரா நாங்கள் கண் முன்னால் பார்க்கறத தான் நாங்கள் சொல்றோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் முன்பு போல இதா இல்லை. இது இரண்டுக்குமான கட்சி சார்பான கூட்டணி. இதில் இன்னும் சில கட்சிகள் கூட சேரப்போகிறார்கள் என்று எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதுபோல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமித்ஷா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார். அதெல்லாம் இன்னமும் சில கட்சிகள் வரப்போகின்றன என்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்தே ஒரு கட்சி வரப்போகுதுங்கிற ஒரு சமீட்சையும் வந்து கொண்டிருக்கிறது. அது விரைவில் அறிவிப்பார்கள். அதிமுக தரப்புல இருந்து நீங்க அப்படி சொல்லி ஒன்று. அடுத்ததாக இன்றைக்கு இவர்கள் 520 வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு
அதுல ஏறக்குறைய பாதியை நிறைவேற்றி இருந்தாலே இவங்க வந்து ஓட்டு கேட்க போக வேண்டியல. எம்ஜிஆர் எப்படி புருக்களின் மருத்துவமனையில படுத்துக்கொண்டு வாக்கு வாங்கினாரோ அது போல இவர்கள் வாங்கி விடலாம். ஆனால் எதையுமே நிறைவேற்றாமல் இவங்க ஓட்டு கேட்க போகணும். அதாவது 4.5 ஆண்டுகள் தனது மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எப்படி பெரிய தலைவராக்குவது, எப்படி துணை முதல்வராக்குவது, எப்படி அமைச்சராக்குவது என்று அதற்கான வேலையை செய்துவிட்டு 4.5 ஆண்டு கழித்த பிறகு உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வர்றாங்கனால, அதுவுமே இப்ப தேர்தல் வர்றதுனால, இன்னும் தேர்தலுக்கு 2 வருஷம் இருந்துச்சுன்னா அடுத்த 6 மாசம் கழிச்சு தான் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களோட ஆட்சி காலம் இன்னொரு 6 மாசம் இருக்குல்ல சார். இருக்கட்டுங்க, அந்த 6 மாசத்துக்குள்ளாத வந்துட்டாங்களேன்னு சந்தோஷப்படுறீங்களா? எனக்கு தெரியல. 4.5 ஆண்டுகள் யாரோடு இருந்தார்? இப்போதுதான் உங்களுடன் ஸ்டாலின்னா இந்த 4.5 ஆண்டுகளாக யாரோடு இருந்தார் ஸ்டாலின்ங்கிற கொஸ்டின் வருது. இன்றைக்கு நாங்க சொல்றதுல முக்கியமாக நாங்கள் சொல்ல வருவது என்னன்னா, நீங்க சொல்லுவாங்க வந்து எங்கள்கிட்ட வந்து அபரிமிதமான கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்லி. மக்களுடைய வெகுஜன மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக ஒரு கூட்டணி இருந்தால் அந்த கூட்டணி வெற்றி பெறாது என்பதற்கு அடிப்படையான உதாரணம் 2016 ஏற்பட்ட மக்கள் நல கூட்டணி. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தனிச்சு நின்றாங்க. மக்கள் நல கூட்டணியில் கம்யூனிஸ்ட் பெரிய இயக்கங்கள் உட்பட பல்வேறு பெரிய கட்சிகள் நின்றன. ஆனால் மொத்தமாக அவர்கள் வாங்கிய ஓட்டுகள் என்பது 3.5க்கும் கீழ். ஆனா அதுல இருக்கிற கட்சிகள் தனித்தனியாக நின்றிருந்தாலே 3.5 வாங்கி இருப்பார்கள். நான் சொல்ல வர்றது அடிப்படை மக்களுடைய விரோதமாக செயல்பட்டால், நான் இங்க எதை சுட்டிக்காட்ட வர்றேன்னா, ஏறக்குறைய தமிழகத்தில் 27 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள். அது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்த 69% இடஒதுக்கீடு. அதன் மூலமாக இந்த 27 லட்சம் அரசு ஊழியர்களும் பழைய ஓய்வூதிய திட்டம் தங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தார்கள். எப்பயுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேக் போனாக அறிவிக்கப்படாத கூட்டணியாக அவர்களோடு இருப்பவர்கள் அரசு ஊழியர்கள். ஆனால் இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படாததால் 27 லட்சம் அரசு ஊழியர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இன்றைக்கு திரும்பி இருக்கிறார்கள். நேற்றைக்கு முதல் நாள் கூட ஜாக்டோசியோ அமைப்பினுடைய தலைவர் முருகையன் அவர்கள் போராட்ட களத்தை அறிவித்திருக்கார். போராட்டத்தை விரைவில் அறிவிக்க போறோம். 27 லட்சம் என்பது நீங்க 27 லட்சமா நினைத்துக் கொள்ள வேண்டியதில்ல. இன்று நாள் போட்டீங்கன்னா 1 கோடி ஓட்டுகள் இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. அரசு ஊழியர்கள் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மறைமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறார்கள். அதே போல தொகுப்பூதிய ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு போராட்ட களத்தில் அடித்து துவைத்து இது பண்ணப்பட்ட தூய்மை பணியாளர்கள் உட்பட தமிழகத்தில் போராடாத செவிலியர்களிலிருந்து ஆரம்பித்து போக்குவரத்து தொழிலாளர்களிருந்து அனைத்து துறையைச் சேர்ந்தவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனால மருத்துவர்கள் முதற்கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு வர தயாராக இருக்கிறார்கள் மறைமுகமாக. அப்படி வருகின்ற போது இல்ல சார், நீங்க இப்ப அந்த கூட்டணிங்கனால கேட்கிறேன். நீங்க இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலே சொல்லிட்டு தான் இருக்கீங்க, எங்களுக்கு மிகப்பெரிய கட்சி கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அது எந்த நம்பிக்கையில தொடர்ந்து அதிமுகவினர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க? 2024 தேர்தலில் நம்மள்ட்ட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து நம்மள்ட்ட கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க, மற்ற கட்சிகள் இருக்கிறாங்க. அதையெல்லாம் பேசி முடிக்க வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணியோட கடமை. இன்னும் 7 மாதங்கள் இருக்கிறது. நிச்சயமாக தேர்தலுக்குள்ளார நான் ஏன் 2001 சொன்னேன்னா, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எப்படி ஒரு மிருகபலத்தோடு அன்றைக்கு கூட்டணி அமைத்தார்களோ அப்படி ஒரு கூட்டணி எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அமைய இருக்கிறது. அதில் எடப்பாடியார் அவர்கள் சொன்னது போல 210 தொகுதிகளில் வெல்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது. முதற்கட்ட கருத்தை எடுத்துக்க நம்ம தொடர்ந்து பேசுவோம். காசிநாத பாரதி சார், கடந்த முறை தேர்தலே ஒரு 3% வாக்குகள் வித்தியாசம் தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். ஆனால் இப்போ இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான நிறைய மனநிலை இருக்கிறத நம்ம மக்களோட கருத்துக்கள்ல இருந்தே பார்க்க முடியுது. இந்த 2026 தேர்தல் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாங்களா? நிச்சயமாக நம்பலாம். அதாவது வந்து தமிழர் விரோத இயக்கமாக பாஜகவையும் அவர்களோடு கூட்டணி வைத்ததால் நம்மளுடைய உரிமையை விட்டுக் கொடுக்கின்ற இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கட்டமைக்க திராவிட முன்னேற்ற கழகம், அதன் கூட்டணி கட்சிகள், சகோதரி உட்பட அத்தனை பேரும் தமிழகத்தில் ஒரு கட்டுக்கதையை தொடர்ந்து கட்டமைத்து கொண்டு வருகிறார்கள். நான் முதல்ல சொல்ல விரும்புவது உங்கள்கிட்ட எல்லாம், தமிழகத்திலிருந்து ஏறக்குறைய 5 கவர்னர்களை, ஆளுநர்களை உருவாக்கி காட்டியது பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாஜக என்ற கட்சிக்கு சம்பந்தமில்லாத இளையராஜா போன்ற ஒரு ஆளுமைகளை பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கி காட்டியது பாரதிய ஜனதா கட்சி. உங்களுடைய அவை கவிஞராக உங்க வீட்டிலேயே உட்கார்ந்து கவிதை பாடிக்கொண்டிருக்கிறார வைரமுத்து ஆக்கினீர்களா? உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களா இருந்தீங்கன்னா ஆக்கியிருப்பீங்க. இதுதான் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்து இதோ கூட்டணி கட்சியோடு சேர்ந்து தமிழர்கள் உரிமையை விட்டு கொடுத்து விடுவார்கள் அதிமுக அப்படின்னு சொல்றீங்களே, இருமொழி கொள்கை என்று எல்லா மாநாட்டிலையும் நாங்கள் பாராளுமன்றத்தில் அறிவித்தவர்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். அடுத்ததாக காவிரி பிரச்சனைக்கு ஏறக்குறைய 40 நாட்கள் அவையை முடக்கி காவிரி பிரச்சனையுடைய உரிமையை நாங்கள் கூட்டணியில் தான் இருந்தோம். 2019 கண்டெம்ட் பெட்டிஷன், நீதிமன்ற அவமதிப்பை பாஜக அரசு மீது போட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்கேயும் நாங்கள் விட்டு கொடுத்ததில்லை. விட்டு கொடுத்தது யார் என்று சொன்னீர்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். 10 ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் அங்கம் வகித்த போது நீங்க கல்வித்துறை அமைச்சரை வாங்கி கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றி இருக்கலாம்.
நீட் தேர்வுக்கான விலக்கை கூட பெற்றிருக்க முடியும். நீங்க வந்து நீர்வளத்துறையை பெற்று காவிரி பிரச்சனைகளை தீர்வை பெற்றிருக்கலாம். நீங்க வந்து வெளியுறவுத்துறையை பெற்று கச்சத்தீவு பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். 18 ஆண்டுகள் மத்திய அரசுல அங்கம் வகித்து தமிழர்களுக்கு காங்கிரஸ் கோச்சிக்கிடுன்னு சொல்லி தமிழர்களுக்கு துரோகம் இழைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். சகோதரி சொன்னாங்களே பெரிய துரோகம் இழைக்கிற கட்சி நாங்கன்னு சொல்லி. கிடையாதுங்க. ஈழத்துல செத்த 1.5 லட்சம் பேர் யாருங்க? ஆப்கானிஸ்தான்காரனா? தமிழர்கள் தான் செத்து போனார்கள். யாருடைய பேர் இல்ல. இவர்கள் அங்க வகித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல மிருகபலத்தோடு இருந்த முதல் செக்மெண்ட்ல 2004 to 2009 அந்த பீரியட்ல வந்து மிருகபலத்தோடு இருந்தது திமுக. 9 கேபினெட் அமைச்சர்களை வைத்திருந்தது. அவ்வளவையும் வைத்துக் கொண்டு தமிழர்கள் 1.5 லட்சம் பேரை கொன்று குவித்த போது வேடிக்கை பார்த்தது திமுக அரசு. தமிழர் விரோத கட்சினா இவங்க தான். எதையோ கீழடியோ ஏதோ ஒன்றை சொல்லி தமிழர்கள்ட்ட வந்து ஒரு கட்டுக்கதையை தொடர்ந்து புனை சுருட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தமிழக மக்கள் ஏமாற தயாராக இல்லை. ஏங்க அடிச்சு ஏத்தனீங்களே தூய்மை பணியாளர்கள், அவங்க தமிழர்கள் தானங்க. நீங்க கருத்தியல் ரீதியாக தமிழையும் தமிழினத்தையும் ஆதரிப்பது என்பது வேறு, தமிழர்கள் உணவிற்கு வழி செய்ய வேண்டும் என்பது வேறு. விளிம்பு நிலை மக்களின் இயக்கமாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்தையும் செய்திருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு கூடுறாங்க. லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினீங்களா? எத்தனை லட்சம் பேர் இன்னைக்கு மாணவர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா 15 ஆண்டுகளுக்கு முன்பு கனவு கண்ட திட்டம் வந்து விஞ்ஞானபூர்வமாக கல்வி பயில வேண்டும் மாணவர்கள்னு, அதை நிறுத்தினீங்க. தாலிக்கு தங்க 53 லட்சம் பேர், 7.5% என்ற அற்புதமான இடஒதுக்கீடு. கவர்னர் அனுமதி கொடுக்கலன்னு இன்னைக்கு போய் சொல்றீங்களா? அன்னைக்கு தான் கொடுக்கல. அரசு வெளியிட்டு எடப்பாடியார் அதனை உருவாக்கினார். இன்றைக்கு இந்த செக்மெண்ட்ல வந்தவர்களோட சேர்த்து 7300 மாணவர்கள் மருத்துவம் என்ற படிப்பை கனவு கூட காண முடியாத எளிய வறிய குடும்பத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு 7300 பேர் மருத்துவம் படிக்கிறார்கள் என்று சொன்னால் எடப்பாடியார் கொண்டு வந்த அற்புதமான திட்டம். எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு பொய் கட்டமைப்பை உருவாக்குவது, அதன் மூலமாக தமிழர் விரோத கட்சின்னு சொல்வது, அதுல அடமான வைத்து எல்லாத்தையும் அடமான வைத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. 9 கேபினெட் அமைச்சர்களை வாங்கி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை தவிர வேற என்னத்தை வாங்கி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். நன்றி.